தலைப்பு செய்திகள். ட்ரம்பின் விசேட பிரதிநிதியுடன் ஜனாதிபதி அனுர முக்கிய சந்திப்பு. பூனைகளால் பரவும் நீர்வெறுப்பு நோய், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. எவ்வித எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்படாது, லிட்ரோ நிறுவனம். ஜனாதிபதியை அவதூறாக பேசிய 5 கைது. ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் எம்பிக்களை வீடு புகுந்து சுட்டுக் கொள்வேன், மர்ம நபர் கொலை மிரட்டல். விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் AI இம்பேக்ட் 2026 மாநாட்டில் பங்கேற்க புதுடெல்லி சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று தனது உத்தியோகபூர்வ சந்திப்புகளை ஆரம்பித்தார். அதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான விசேட பிரதிநிதியும் இந்தியாவுக்குமான அமெரிக்க தூதுவருமான செர்ஜியோ கோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் நடைபெற்றது. இதன்போது பிராந்திய ஒத்துழைப்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள AI இம்பேக்ட் 2026 மாநாடு செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. உலகின் முன்னணி தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் அரசு தலைவர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று விசேட உரையாற்றவுள்ளார். மாநாட்டின் ஒரு அங்கமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கும் விசேட விருந்து உபசாரத்தில் ஜனாதிபதி நேற்று கலந்து கொண்டார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பிரேசில் ஜனாதிபதி லூலா டி சில்வா, பூட்டான் பிரதமர் ஷெரீப் டோப்கே ஆகியோருடன் அவர் இருதரப்பு பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளார். நேற்று முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு புதுடெல்லியில் தங்கியிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு ராஜதந்திர சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார கொள்கை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவதில் இந்த விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. தற்போது நாட்டில் பூனைகள் மூலம் நீர்வெறுப்பு நோய் பரவும் வீதம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வருடம் நாட்டில் பதிவான நீர்வெறுப்பு நோயாளிகளில் பெரும்பாலானோருக்கு வீதியோரங்களில் உள்ள கட்டாக்காளி நாய்கள் கடித்ததால் அல்லாமல் வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்கள் கடித்ததாலேயே இந்நோய் பரவியுள்ளதாக சுகாதார பிரிவினர் வெளிப்படுத்தியுள்ளனர். நாய்கள், பூனைகள், அணில்கள், கீரிப்பிள்ளைகள் போன்ற விலங்குகள் கடிப்பதன் மூலம் பரவும் நீர்வெறுப்பு நோயானது ஒரு கொடிய நோயாக கருதப்படுகின்றது. சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளதற்கமைய நாட்டில் வருடம் ஒன்றிற்கு 2,50,000 முதல் 3 லட்சம் வரையான நாய்க்கடி சம்பவங்கள் மாத்திரம் பதிவாகின்றன. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அதுல லியன பத்திரன இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். நீர்வெறுப்பு நோய் 100க்கு 100% ஒரு கொடிய மரணத்தை ஏற்படுத்தும் நோயாகும். உலகளாவிய ரீதியில் கூட மிகச் சிலரே நீர்வெறுப்பு நோயிலிருந்து உயிர் பிழைத்துள்ளனர். நாய்கள், பூனைகள், நரிகள், எலிகள், மர அணில்கள், மர நாய்கள், கீரிப்பிள்ளைகள், மாடுகள், குதிரைகள் என இந்த எந்த ஒரு விலங்கு கடித்தாலும் இது பரவலாம். விலங்குகளின் மூளை மாதிரிகளை பரிசோதிக்கும் போது பூனைகளிடையே நீர்வெறுப்பு நோய் அதிகரித்துள்ளமை காணக்கூடியதாக உள்ளது. பூனைக்கடி சம்பவங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. குறிப்பாக கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் பூனைக்கடி சம்பவங்கள் வெகுவாக அதிகரித்துள்ளன. பூனைக்கடி தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பூனையின் கீறல் அது கடிப்பதற்கு சமனான அளவு ஆபத்தானது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் எந்தவித எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த நிறுவனம் தம்மிடம் போதுமான அளவு இருப்பு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தேவையற்ற வகையில் பதற்றமடைய வேண்டாம் என அந்த நிறுவனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிப்ரவரி மாதம் 17 மற்றும் 18 திகதிகளில் தாங்கள் ஏற்கனவே 2,84,000 வீட்டுப்பாவணி எரிவாயு சிலிண்டர்களை விநியோகித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தற்போது நாடு முழுவதும் பரவலாக எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
மத்தள அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையில் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி அதனை காணொளியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் அதை பகிர்ந்ததாக கூறப்படும் 5 பேரை கட்டான போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. கதிர்காமம் யாத்திரையிலிருந்து திரும்பிய தனியார் பேருந்திற்கு சீட் பெல்ட் இல்லாத காரணத்தால் அதிவேக நெடுஞ்சாலையில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து பேருந்து பயணிகள் மற்றும் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த மோதலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் பெயரை குறிப்பிட்டு சிலர் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் கைபேசியில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனாதிபதியை பகிரங்கமாக அவதூறாக பேசியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக குறித்த போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் தலைமையகத்திற்கும் மற்றைய 2 அதிகாரிகள் கொட்டாவ மற்றும் கடவத்த போலீஸ் நிலையங்களுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். 2020ஆம் ஆண்டு எல்லையில் ஏற்பட்ட மோதலுக்கு பின்னர் சீன நிறுவனங்கள் மற்றும் தயாரிப்புகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கடுமையான இறக்குமதி கட்டுப்பாட்டுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. சீன உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் இந்தியாவின் மின்சாரம் மற்றும் நிலக்கரித்துறை உட்பட முக்கிய துறைகளில் உட்கட்டமைப்பு திட்டங்கள் உபகரணங்கள் கிடைக்காமல் பெரும் கால தாமதத்தை சந்தித்து வந்தன. இந்த தடையை நீக்க வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தன. இந்நிலையில் கட்டுப்பாடுகளில் தற்போது மத்திய அரசு அளித்துள்ள தளர்வுகளின்படி சீனாவிலிருந்து மின் விநியோகம் மற்றும் நிலக்கரி உற்பத்தி உபகரணங்களை வாங்குவதற்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக சுமார் $750 பில்லியன் மதிப்புள்ள அரசு ஒப்பந்தங்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொண்டுவரப்பட்ட இந்த தடையை தற்போது உற்பத்தி திறனை கருத்தில் கொண்டு அரசு தளர்த்தியுள்ளது. வான்வெளி போக்குவரத்து மற்றும் வழி செலுத்துதல் கட்டண நிலுவைத் தொகையை செலுத்தாததால் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தனது வான்வெளியை பயன்படுத்துவதற்கு வங்கதேசம் தடை விதித்துள்ளது. வங்கதேச வான்வெளியை பயன்படுத்த முடியாததால் கொல்கத்தாவிலிருந்து குவாஹாத்தி உள்ளிட்ட பல இடங்களுக்கு செல்ல பல்வேறு பாதைகளை சுற்றி வருகின்றது ஸ்பைஸ் ஜெட். இதனால் பயண நேரமும் அதிகரித்து எரிபொருள் செலவும் கூடியுள்ளது. நிலுவைத் தொகையை செலுத்த வங்கதேச அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மாற்று பாதைகள் மூலம் தங்களது விமான சேவைகள் தொடர்ந்து இயக்கப்படுவதாகவும் நிறுவனம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஸ்பைஸ் ஜெட் செய்தி தொடர்பாளர், இவை இத்துறையில் வழக்கமாக எழும் பிரச்சனைகளே. இதற்கு விரைவில் தீர்வு காண நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றி வருகின்றோம். எங்களது விமான செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை. ஒழுங்குமுறை விதிகளின்படி எங்களது திட்டமிடப்பட்ட விமான சேவைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். நிலுவையில் உள்ள தொகை சுமார் ரூபாய் 42 கோடி என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராகுல் காந்தி மற்றும் 25 காங்கிரஸ் எம்பிக்களை வீடு புகுந்து சுட்டுக் கொள்ளுவேன் என்று வீடியோ வெளியிட்டு மிரட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கர்னி சேனா என்ற வலதுசாரி அமைப்பின் செய்தி தொடர்பாளரான ராஜ்சிங் என்ற அந்த நபர் ராஜஸ்தானின் கோட்டா நகரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வீடியோவில் பேசிய ராஜ்சிங் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை அவதூறாக பேசியதால் காங்கிரஸ் எம்பிக்கள் 25 பேர் மீதும் அவர்களுக்கு உத்தரவுகளை வழங்கிய ராகுல் காந்தி மீதும் பாஜக மற்றும் கர்னி சேனா தொண்டர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நடந்தால் உங்கள் வீட்டிற்குள் புகுந்து உங்களை சுட்டுக் கொள்வோம் என்று மிரட்டியிருந்தார். இந்த மிரட்டலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பாஜக மற்றும் RSS அமைப்புகளை கடுமையாக சாடியுள்ளது.
காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, பாஜக RSS வலையமைப்பு என்பது ஒரு கோட்சே தொழிற்சாலை. ராகுல் காந்திக்கு விடுக்கப்பட்ட இந்த மிரட்டல் ஒரு திட்டமிடப்பட்ட சதியின் ஒரு பகுதி என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மற்றொரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பொதுவெளியில் கொலை மிரட்டல் விடுக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1946 இலங்கைக்கு முதலாக இரட்டை தட்டு பேருந்து கொண்டுவரப்பட்டது. 2003 அமெரிக்காவின் ரோட் தீவில் இரவு விடுதி ஒன்றில் தீ பரவியதில் 100 பேர் உயிரிழந்தனர், 200 பேர் காயமடைந்தனர். 2010 போர்த்துகல் மடைரா தீவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவினால் 43 பேர் உயிரிழந்தனர். 2015 சுவிட்சர்லாந்து ராப்ஸ் நகரில் 2 ரயில்கள் மோதியதில் 49 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.